Hi, hello everyone. I am Nalini from Orasandhiya's channel. Today we are going to see very different vocabularies. இது வந்து பிகினர்ஸ்க்கு டெய்லி லைஃப்பில் பேசக்கூடிய வார்த்தைகள். சில வேர்ட்ஸுக்கு வந்து இங்கிலீஷில் என்ன அப்படிங்கிறது தெரியாது இல்லைங்களா. இப்போ ஊசி போச்சு, அழுகி போச்சு, திகட்டுருச்சு, பால் கெட்டுருச்சு, முத்திருச்சு. இப்போ காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வரோன்னா முத்திருச்சுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய வெக்கப் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் Orasandhiya's சேனல். Learn well and talk well. This is entirely for beginners. First one, கீரை வாடிருச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அதுக்கு வாடிருச்சு அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லலாம்? க்ரீன் லீவ்ஸ் விதர்டு. க்ரீன் லீவ்ஸ் விதர்டு. விதர்ட்னா வாடிருச்சுன்னு அர்த்தம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு மாவு புளிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறோம். இட்லி மாவு எந்த மாவாக இருந்தாலும் புளிச்சிருச்சுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த புளித்தல் அப்படிங்கிறதுக்கு ஃபர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். புளிச்சிருச்சு அப்படிங்கும்போது த பேட்டர் இஸ் ஃபர்மெண்டட். த பேட்டர் இஸ் ஃபர்மெண்டட். பேட்டர்னால் மாவு. பேட்டர் இஸ் ஃபர்மெண்டட். நெக்ஸ்ட்டு எண்ணெய் ரொம்ப காஞ்சிருச்சுன்னு சொல்கிறோம். ஏதாவது ஒரு ஸ்வீட் மற்ற டிஷ் எல்லாம் பண்ணும்போது எண்ணெய் ரொம்ப காஞ்சிருச்சும்போது த ஆயில் இஸ் ஓவர் ஹீட்டட். த ஆயில் இஸ் ஓவர் ஹீட்டட் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், பால் கெட்டுருச்சு, பால் திரிஞ்சிருச்சு இப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போ த மில்க் இஸ் ஸ்பாயில்டு. த மில்க் இஸ் ஸ்பாயில்டு அப்படி சொல்லலாம். அடுத்து தேங்காய் அழுகிருச்சு. இப்போ கோயிலுக்கு கொண்டு போகிறோம், வீட்டில் உடைக்கிறோம், அப்போ தேங்காய் அழுகி போச்சுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அதுக்கு த கோக்னட் இஸ் ராட்டன். த கோக்னட் இஸ் ராட்டன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வெஜிடபிள்ஸும் கூட அழுகிருச்சுன்னா ராட்டன் வெஜிடபிள்ஸ், ராட்டன் ஃப்ரூட்ஸ் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா. அது இப்போ த்ரோ அவே த ராட்டன் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு அழுகி போன காய்கறி பழங்களையெல்லாம் தூக்கி வீசு அப்படின்னு சொல்லும்போது இந்த வேர்டு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், வடை ஊசி போயிடுச்சுன்னு சொல்கிறோம். வடையெல்லாம் சாப்பிட்றோம். இப்போ லெஃப்ட் ஓவராக இருக்கக்கூடிய வடை எடுத்து பார்த்தோன்னு சொன்னோம்னா அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது அப்படியே வந்து த்ரெட் மாதிரி வரும். அதுதான் ஊசி போயிடுச்சுன்னு சொல்கிறோம். கெட்டுருச்சுங்கிறத ஊசி போயிடுச்சுன்னு சொல்கிறோம். இப்போது த வடா இஸ் rancid. த வடா இஸ் rancid அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு காய்கறி வேஸ்டெல்லாம் மக்கி போச்சுன்னு சொல்கிறோம். இப்போ காய்கறி வேஸ்டெல்லாம் இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, தூக்கி போடுறதில்ல. அவங்க வீட்லேயே தொட்டியில் மண் போட்டு அதில் போட்டு ஒரு உரம் மேன்யூராக வந்து நேச்சுரலாக பண்ணுறாங்க. அதனால் அது மக்கினதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. அதுக்கு எப்படி சொல்லலாம்? த வெஜிடபிள் வேஸ்ட் இஸ் worn out அப்படி சொல்லலாம். த வெஜிடபிள் வேஸ்ட் இஸ் worn out அப்படின்னா காய்கறி வேஸ்டெல்லாம் மக்கி போச்சு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வெண்டைக்காய் முத்திருச்சுன்னு சொல்கிறோம். முத்தி போயிடும் இல்லைங்களா. லேடிஸ் ஃபிங்கர் இஸ் டர்ன்டு ஹார்ட். லேடிஸ் ஃபிங்கர் இஸ் டர்ன் ஹார்ட் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு எனக்கு ஸ்வீட் திகட்டி போச்சு அப்படி. இப்போ ஸ்வீட் செய்கிறோம், நம்மளே செய்கிறோம் அப்படின்னா அப்போ நம்மளுக்கு சாப்பிட பிடிக்காது, திகட்டிருன்னு சொல்கிறோம். அதை பார்த்து மாதிரி இருக்குது. அல்லது சில பேர் வந்து அதை தொடர்ந்து ரெகுலராக சாப்பிடும்போது திகட்டிரும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அதுக்கு என்ன சொல்லலாம்? ஐ ஃபீல் கிளேட் பை த ஸ்வீட்ஸ். ஐ ஃபீல் கிளேட் பை த ஸ்வீட்ஸ். கிளேட் அப்படின்னா திகட்டுதல். நெக்ஸ்ட் ஒன், பாப்கார்ன் நமத்து போச்சுன்னு சொல்கிறோம். ஒரு அந்த கிறிஸ்பினஸ் இல்லாமல் க்ரன்ச்சியாக இல்லாமல் இருக்கும் இல்லைங்களா. அப்போது பாப்கார்ன் ஹேஸ் கான் சாஃப்ட். பாப்கார்ன் ஹேஸ் கான் சாஃப்ட். பாப்கார்னுக்குன்னு கிடையாது, எல்லாத்துக்குமே சொல்லலாம். வடை சொல்லலாம், பூரி, தோசை எல்லாத்துக்குமே நமத்து போச்சு அப்படின்னு சொல்லும்போது கான் சாஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். I hope this class will be very useful to you. If you like this class means please give your like and share to your friends. Don't forget to subscribe to our channel Orasandhiya's channel. Thanks for watching.